சிலர் தங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அல்லது செயல்படுகிறவருடைய வீட்டுல, குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் இவர்கள் பயங்கரமாக உற்சாகமாக மாறிவிடுவார்கள். இவர்களுக்கு பயங்கர சந்தோஷமாகிவிடும். அதை ஒருவேளை அவர்கள் வெளியே காட்டாவிட்டாலும் அவருடைய உள்ளத்துல மிகவும் சந்தோஷமா இருப்பேன். என்னை பற்றி பேசினாய் அல்லவா, இது உனக்கு தேவை. என்னை அவமானப்படுத்த நினைத்தாய் அல்லவா, இதை நீ கண்டிப்பாக அனுபவித்து ஆக வேண்டும் என்று சொல்லி பேசுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். இங்கே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மோசேயை குறித்து பார்க்கிறோம். தனக்கு விரோதமாக பேசின மிரியாமுக்கு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் குஷ்டரோகியாக மாற்றி வைத்திருக்கிறார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இதுதான் நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு குணாதிசயம். நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் பாதிக்கப்படும் பொழுது கூட, நம்மை எதிர்க்கிறவர்கள் பாதிக்கப்படும் பொழுது கூட அவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே போய் நிற்பது, ஆண்டவருடைய பாதத்திலே போய் கெஞ்சுவது, இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். யார் நமக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்காக, நம்முடைய எதிரானவர்களுக்காக கூட மன்றாடுகிறவர்களாக நாம் மாறுவோம். ஆமென்.